we shall see him but in heaven set at God's right hand on high என்று பாடினோம். இந்த நாளில் நம்முடைய உள்ளத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறோமா? நம்முடைய உள்ளத்தில் இந்த பாடல் எப்படின்னா, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்று நாம் பாட போகிறோம். உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் தங்குறாரா? தங்கும்போது நாம் எப்படியாக காணப்படணும்? மாம்சை கிரியையை போக்கும் இயேசு நாயகா என்று ஒரு அர்ப்பணிப்பின் பாடலை இந்த நாளில் பாடப்போகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 16ஆம் வசனம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் பிறப்பை நாம் ஒவ்வொரு வருடமும் ஒரு ட்ரெடிஷனாக நாம் எல்லாம் ஆசரித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் பிறந்தாதான் உண்மையாக நாம் அவரை காண முடியும். இந்த பாடலில் முன்னால் உள்ள பாடினது போல செட் அட் காட்ஸ் ரைட் ஹேண்ட் ஆன் ஹை, நாம் அவருடைய சமூகத்தில் நாம் போய் சேர வேண்டுமானா நம்முடைய உள்ளம் எப்படியாக இருக்கணும்? உள்ளம் புதிதாக வேண்டும் என்று நாம் மாம்ச கிரியைகளை அழித்தவர்களாக மாத்திரமல்ல, கலாத்தியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. எப்படிப்பட்டதை செய்கிறவர்கள் என்ற மாம்ச கிரியையிலே நடக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே உணர்ந்தவர்களாய் கிருபை இழந்து போகாதபடிக்கு, இனி நான் அல்ல ஆண்டவரே, நான் அல்ல ஆண்டவரே, நீரே 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 இயேசுவே நீரே என்று சொல்லி என்னை உமக்கு தந்தேன் என்று உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடி தேவனிடத்தில் நாம் அர்ப்பணித்து நாம் செபிக்கலாம், பாடலாம். ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் நாம் முழங்கால் பாடியிட்டு இந்த பாடலை பாடுவோம், நம்மை அர்ப்பணிப்போம். Yesu